வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் தனுசு ராசி ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 முதல் 2027 வரை. தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு, சனி, ராகு, கேதுக்கள் தரக்கூடிய பலன்கள் ஓராண்டு காலத்திற்கு எத்தகையான நற்பலன்கள், அசுப பலன்களை தரப்போகிறார்கள் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. முதலில் சனி பகவான். சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக ஆண்டின் துவக்கத்தில் உங்களுக்கு பலன்களை தர இருக்கிறார். அர்த்தாஷ்டம சனி என்றால் அஷ்டம சனியில் பாதி. அஷ்டம சனி என்றால் பல வகையிலும் கஷ்டங்களை கொடுக்கும். ஆனால் அர்த்தாஷ்டம சனி என்பது சுகஸ்தானத்தை முழுமையாக கெடுக்கும். சுகஸ்தானம் தாழ்வழி உறவு, சொத்துக்களால் பிரச்சனை, வண்டி வாகனத்தால் சில செலவுகள், உறவுகளால் பல வகையான நற்பலன்கள் இல்லாத தன்மையை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் சனி பகவான். சனி பகவான் இருக்கும் இடத்தையும் கெடுப்பார். அவர் பார்வை பலத்தால் எந்தெந்த ராசி பார்க்கிறாரோ அந்த பலன்களும் பழுதடையும். குரு பகவான் இருக்கிற இடம் தவறாக இருந்தாலும் பார்க்கிற பார்வைக்கு பலன்கள் வேறுபட்டு நற்பலன்களாக கொடுப்பார். சனி பகவானின் பார்வையை பார்த்துடலாமா? இப்போ குரு பகவானின் ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியை பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார். அவருடைய 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்ப்பார். உங்களுக்கு அது 6ஆம் ராசி. நோய், எதிரி, எதிர்ப்பு, கடன் தொல்லை அதிகரிக்கும். இதனால் மனக்கவலை இன்னும் அதிகரிக்கும். வரவை விட செலவு இரட்டிப்பாக இருக்கும். இது சனி பகவானின் 3ஆம் பார்வையால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன். மீன ராசியில் இருந்து கொண்டு அவருடைய பார்வை 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார். கன்னி ராசி என்பது உங்களுக்கு 10ஆம் இடம், 10ஆம் ராசி. 10ஆம் இடம் என்பதே தொழிலை குறிக்கும், வருமானத்தை குறிக்கும், பல வகையான முன்னேற்ற பாதைக்கு வழிகாட்டுவது 10ஆம் இடம். அந்த இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் என்றால் முற்றிலும் செய்து கொண்டிருந்த தொழிலில் வருமானம் முடக்கப்படும். கடனாக காசு பணத்தை கேட்டால் கூட கிடைப்பது அரிதாக இருக்கும். கிடைத்தால் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே கிடைக்கும். சனி பகவானின் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசி தனுசு ராசியை பார்ப்பார். அப்படின்னா உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்ப்பதினால் உடல் நலத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. வருமான குறைவு, மனநலம், உடல் நலம், குடும்பத்தினுடைய பல வகையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உள்ளாகலாம். அடுத்ததாக குரு பகவான். குரு பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு 8இல் அமர்ந்த குரு பகவான் தற்சமயம் வக்ரம் பெற்று ராசிக்கு 7இல் இருக்கிறார். வக்ரம் பெற்று 7ஆம் இடத்தில் இருந்தால் நற்பலன்கள் என்பது பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றால் கூட அவர் 8ஆம் இடத்தில்தான் அமருவார்.
8ஆம் இடத்திலிருந்து பயிற்சி பெற 2026 11ஆம் மாதம்தான் பயிற்சி அடைவார். ஆகையால் 11ஆம் மாதம் வரையில் பொறுமையும் நிதானமும் தனுசு ராசியான உங்களுக்கு அவசியம் தேவை. அடுத்ததாக ராகுகேது. ராகுகேதுக்களாவது நன்மைகளை செய்வாரா? நன்மைகளை செய்யக்கூடிய இடத்தில் ராகு பகவான். கேது பகவான் நன்மையும் செய்ய மாட்டார், தீமையும் செய்ய மாட்டார், சமநிலையில் செயல்படுவார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பிரச்சனைகள் எத்தனை வந்தாலும் எவ்வளவு வந்தாலும் உடல் நலத்தில் பாதகமோ எதிரியோ எதிர்ப்போ எதுவாக இருந்தாலும் அதை போராடி வெற்றி பெறக்கூடிய ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ராகு பகவானால் உங்களுக்கு பெரிய நன்மைகள் இல்லாவிட்டாலும் சனி பகவானும் குரு பகவானும் தருகின்ற பாதகத்திலிருந்து உங்களை முழுமையாக காப்பாற்ற முயற்சி செய்வார். இந்த நேரங்களில் இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு எது செய்வதாக இருந்தாலும் வேகத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. பொறுமையும் நிதானமும் இருந்தால் இந்த அர்த்தாஷ்டம சனியும் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் தருகின்ற பாதகத்திலிருந்து முழுமையாக மீண்டு வரலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.